ஹாய் ஹலோ வாங்க, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம அஸ்வினி சீக்ரெட் சமையலில் என்ன பண்ண போகிறோம்னா, ரவை வச்சு ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். சிம்பிளாக குயிக்காக ஒரு ஸ்வீட்டு. அது எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுன்னு ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க. ஒரு துளி நெய் இல்லாமல் நம்ம இந்த ஸ்வீட் பண்ண போகிறோம். நெய்யும் இல்லை எண்ணெயும் இல்லாத இந்த ஸ்வீட் பண்ண போகிறோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறது பாருங்கள். நான் ஒரு கப்பு ரவை எடுத்துருக்குறேன். அதை இதில் போட்டுக்கோங்க. ஒரு கப்பு ரவை எடுத்துக்கோங்க. இது நல்லா வறுக்கணும். ரவையை எப்படி நல்லா கலரு சேஞ்ச் ஆகுற மாதிரி, ஒன்றும் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும், நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வறுத்துக்கணும். ரவையை நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் வறுத்துருங்க. ரொம்ப ஹையில் வைக்காதுங்க, கொஞ்சம் மீடியமாக வச்சு வருங்க. ஏன்னா அடிப்புடி தீஞ்சிடக்கூடாது. ரவை உஷாராக வறுக்கணும். ஒரு துளி நெய் இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் இந்த ஸ்வீட் பண்ணலாம். எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த மாதிரி எண்ணெய் நெய் சாப்பிடாதவங்கலாம் அப்படியே சாப்பிடுவாங்க. இந்த ரவையில் இந்த ஸ்வீட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாக செய்யுங்க. நல்லா ரவை வறுத்துருங்க. பாருங்க, தேங்காய் இது காஞ்சி தேங்காய் திருவி வச்சது, கடையில் வாங்கிட்டு வந்தது. இது நீங்கள் பச்சை தேங்காய் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் எடுத்து இதில் போட்டுக்கோங்க. இதில் போட்டு நம்ம இதை கூடையே வறுத்துக்கலாம். தேங்காய் பச்சை தேங்காய் இருந்தாலும் திருவிட்டு நல்லா வறுத்துட்டு போடுங்க. இது கூடவே இந்த தேங்காயும் நல்லா வறுக்கணும். ஆனால் கடையிலேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். அது நல்லா ட்ரை ஆகிட்டு இருக்குது, அதனால அப்படியே போட்டுட்டேன். நீங்கள் பச்சை தேங்காவாக இருந்தால் கொஞ்சம் வறுத்துட்டு போடுங்க. கூட நான் பாருங்கள், முந்திரி பாதாம் 2 கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இதிலே போட்டுடலாம். அதிலே போட்டு வருங்க. ரவையிலே திராட்சை எல்லாமே போடலாம். நான் முந்திரியும் பாதாமும் போட்டுருக்கேன். இது நல்லா வாசனை வர்ற மாதிரி நல்லா வறுத்துக்கணும். ரவை இதெல்லாம் 3 கைவிடாமல் ஒரு 10 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. ரவையை போதும், ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த சூட்லேயே வைங்க. சூட்லேயே இருக்கணும் ரவை. பக்கத்து ஒரு இது வச்சுக்கோங்க, பால் ஊற்றிக்கலாம். இப்போ ரவை அளந்தோம் இல்லையா கப்பு, அந்த கப்புலேயே 2 கப்பு பால் ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றாத திக்கான பால் ஊற்றிக்கோங்க. பாருங்க, 2 கப். நல்லா பால் நல்லா காஞ்சி சுண்டணும். பாருங்க, 2 கப்பு பால் ஊற்றியாச்சு. நல்லா பால் காயட்டும். பாருங்க, பால் நல்லா கொதிக்குது. பாருங்க, பால் சுண்ட காயணும், கொஞ்சம் நல்லா திக்காகணும். பாருங்க, நான் அதுலேயே அந்த 1 கப்பு ரவை எடுத்தேன் இல்லையா, அதில் அரை கப்பு இது சர்க்கரை, அதையும் இதில் போட்டுக்கலாம். இன்னும் சுகர் வேணால் நீங்களும் போட்டுக்கலாம். எங்களுக்கு அரை கப்பு போட்டால் கரெக்டாக இருக்கும் சுகரு. ஸ்வீட் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சுகர் போட்டுக்கலாம். பாருங்கள், போட்டாச்சு. சுகர் போட்டு நல்லா இது நல்லா கலக்கிட்டே இருங்க. பால் சுண்டி வரணும், நல்லா திக்காக நல்லா காய்ஞ்சிடணும். பாலை நல்லா சுண்ட காய வச்சாச்சு. இப்போ பாலை ஒரு பக்கம் எடுத்து வச்சுப்போம். ரவையை எடுத்து சூடாக இருக்கணும். ரவை மூடி வச்சுக்கிறோம் இல்லையா, ரவையை எடுத்துக்கணும். ரவையில் லைட்டாக சூடாகணும். பிறகு ஸ்டவ் எரிக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாலை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பாலை நல்லா அந்த ரவையில் ஊற்றி நம்ம கலாரிக்கணும். கலாரிட்டு அப்படியே பால் ஊற்றி நல்லா அந்த ரவை கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
நாம் இப்போ மூடி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அது நல்லா செட் ஆகிடும் மில்க் கூட வந்துட்டு. பாருங்கள் சூப்பராக செட் ஆகிடுச்சு. இப்போ நாம் வந்து ஒரு சின்ன கிண்ணம் இல்லைன்னா ஏதோ ஒரு கேக் கண்டெய்னர் இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்துட்டு ஆயில் அல்லது வந்துட்டு பட்டர் ஏதாச்சும் தடவி நாம் இதை அதில் போட்டு செட் பண்ணி வச்சுருவோம். போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10-15 மினிட்ஸ் வச்சிட்டோம்னா அதெல்லாம் கேக் மாதிரி செட் ஆகிடும். பாருங்க, ஊற்றி ஒரு 1/2 அன் ஹவர் ஆற வச்சுடுங்க. ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு தட்டில் வந்து இது போட்டுக்கலாம். ஊற்றுட்டா பாருங்க, சூப்பராக வந்துடுச்சு பாருங்க, நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ நல்லா கட் பண்ணிக்கலாம். சூப்பராக கட் பண்ணிக்கலாம். பாருங்க, நான் சூப்பராக கட் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நல்லா இருக்குது. தேங்காய் போட்டுருக்குறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பால் ஊற்றிக்கிறோம். ஒரு சொட்டு நெய் இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் இந்த ஸ்வீட் பண்ணியிருக்கிறோம். எல்லாரும் வீட்டில் இந்த ஸ்வீட்டை செய்யுங்க. இந்த ஸ்வீட்டு யார் யாருக்கு பிடிக்குமோ அஸ்வினி சீக்ரெட்டை மறக்காத லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்வினி சீக்ரெட்டை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். எங்களுடைய